அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்கள் ஆஷியா. மனதிற்குள் பேசும் குரல். வணக்கம் நண்பர்களே. உங்கள் மனதில் இப்படி பேசும் ஒரு குரல் இருக்கா? ஏன் எல்லாமே கஷ்டமாக இருக்குது, ஏன் யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நானும் ஒரு நல்ல வாழ்க்கை நடத்த முடியலை, நம்ம எப்பொழுதும் சொல்கிறது தான். நீங்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பில்லியன் பேர்களுக்கும் இதைத்தான் கதி. இந்த உலகத்தில் பில்லியன் பேர்களே இருக்கலாம், ஆனால் உன்ன மாதிரி ஒரே ஒரு நபர் தான். நான் சொல்கிறது புரியலையா? போக போக புரியும். பிரச்சனைகள் இந்த தலைமுறையின் உண்மையான சிக்கல்கள். இன்றைய தலைமுறை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான எக்ஸாம்பிள்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரீமை பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது தான். ஒரு பக்கம் அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீ டாக்டர் ஆகணும், இன்றைக்கி தேர்ச்சி அடையணும். இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் சொல்லுது, நீ மில்லியனர் ஆகணும், ஆஸ்தட்டிக் லைஃப் லீட் பண்ணணும். ஆனால் இதில் உன் சொந்த கனவு எங்கே? கம்பேரிசன் விட்டு விட்டால் தான் கான்ஃபிடென்ஸ் வரும். நண்பா, உன் கிளாஸ்மேட் வேலை கிடைச்சா சந்தோஷப்படு, ஆனால் அதை உன்னுடைய செல்ஃப் ஒர்த்தாக ஆக்காதே. உன்னுடைய திறமைக்கும் நேரம் வேணும். இன்ஸ்டாகிராம்லே எல்லாமே சக்ஸஸ் ஹைலைட் தான், பட் ரியல் லைஃப் ஸ்லோ மோஷன் தான். நீ இன்ஸ்டாகிராம்லேயே சக்ஸஸ் பார்க்குறியே, ஆனால் உன்னோடைய சக்ஸஸ் எங்கே? கேட்டுப்பார் உன்னிடம். ஃபெயிலியர் அண்ட் ப்ரெஷர் நம்ம துவண்ட இடங்கள். ஃபெயிலியர் வந்தாலே சொசைட்டி என்ன சொல்கிறது? இவன் ஒரு லாசர், இவெல்லாம் ஒன்றத்துக்கு உதவ மாட்டான். ஆனால் நீ உன்னிடம் சொன்னால் என்ன? நான் இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணுவேன், என்னோடய லைஃப் இன்னும் முடியலை, ஐ வில் நெவர் லாஸ் இன் மை லைஃப், ஐ வில் வார்ன் ஆர் ஐ வில் லேர்ன் ஃப்ரம் இட் அப்படின்னு உன்ட்ட சொல்லிப்பாரே. நீ யாருன்னு உலகம் சொல்கிறதில்ல, உன்னை நீ யார் என்று நம்புகிறாயோ அதுதான் நீ. இது தெரிஞ்சாலே போதும், உன்னை யாராலும் இங்கே தோற்கடிக்கவே முடியாது. இப்போ என்னிடம் சொல்லு, நீ உன்னை நம்புகிறாயா அல்லது அவர் சொல்வது சரிதான் என்று நினைக்கிறாயா? சோஷியல் மீடியா சூடான பிணைப்பு. இதோ உண்மை. ஒரு லைக் குறைஞ்சா மனசு டவுன், ஒரு ரீல்ஸ் வைரலான ஹைப். பட் நீ யாருன்னு உன்னிடம் நான் சொல்லவா? நீ ரீல்ஸ் இல்லை, நீ ஒரு ரியாலிட்டி. நீ கண்டென்ட் இல்லை, நீ ஒரு கிரியேட்டர் ஆஃப் லைஃப். பயப்படாதே, கடவுள் உன்னை யூனிக் கோடில் டிசைன் பண்ணிக்கிறாரு. அப்போனா நீ எப்படி இருக்கணும்? உன்னுடைய வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ளணும். நேரத்தை வீணாக்காதே, உன் லட்சியத்தை நோக்கி ஓடு. இல்லை நான் அப்படி தான் வீணாக்குவேன்னு சொன்னால் எதிர்காலத்தை இதை எண்ணி வருந்தாதே. நேரம் பொன் போன்றது, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். ரியல் சக்ஸஸ் யாரும் சொல்லாத உண்மை. உண்மையான வெற்றி என்னென்ன? மணி இல்லை, மார்க்ஷீட் இல்லை, மொபைல் ஸ்கூட்டர் பிளேஸ்மெண்ட் இல்லை. வெற்றி அப்படின்னா நீ நாளைக்கு உன்னுடைய பழைய வெர்ஷனை விட நல்லவனாக இருக்கிறாயா? அதுதான் உன்னுடைய க்ரோத், உன்னுடைய இன்னர் பீஸ், உன்னுடைய நிம்மதி. இது தான் சக்ஸஸ். இதை சொசைட்டி எடை போடாது, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அது மட்டுமே மாற்றும். முடிவுரை, உன்னை நீ வலிமையாக்கு. நண்பா, நீ எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டியதில்லை, ஆனால் ஒரு விஷயம் பெர்ஃபெக்ட் ஆகணும். உன்னை நீயே விட்டுவிடக்கூடாது. நீ அழுகிற நேரங்களில் கூட உன்னை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரே நபர் நீதான். யாரும் ஒத்துக்கலனா பரவாயில்லை, நீ உன்னை ஒத்துக்கொள். ஒரே ஒரு விஷயத்தை நம்பு, உன் பயணத்துக்கு நீ தான் டிரைவர். உனக்காக யாரும் வரமாட்டாங்க, நீயே உன்னை காப்பாற்றிக்கணும். இப்போ அடுத்த நிமிஷம் என்பது நடந்தாலும் பரவாயில்லை, நீ போராடுற நிமிஷமே வெற்றிக்கான முதல் அடிக்கல் தான். நீங்களும் இந்த காணொளியை ஒரு நண்பனுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒருவருக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த காணொளியை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல்வகை தலைப்பில் ஆலோசனை கேட்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.